அன்புறவுகளே, நம்ம இன்னைக்கு ஒரு தமிழ்நாடும் கேரளாவும் கலந்ததாக ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். அந்த ரெஸ்டாரண்ட்டில் எப்படின்னா கேரளா மக்களுக்கு பிடிச்ச வெரைட்டிகளும் வச்சுருக்காங்க, தமிழ் மக்களுக்கு பிடிச்ச வெரைட்டிகளும் பல ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இட்லி, தோசை, பூரி, பொங்கல், கொத்து பரோட்டா, அதாவது நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் உள்ள பிரியாணி, தமிழ்நாட்டு ஸ்டைலில் உள்ள மில்ஸு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. அதே மாதிரியே கேரளா பொறுத்தவரை கேரளா ஸ்டைலில் உள்ள பிரியாணிகள் ஒரு 4-5 வகை, 6-7 வகை, அதே மாதிரி கேரளா ஸ்டைல் ஃபுட்டு அப்படி நிறையா வச்சுருக்காங்க. நம்ம இப்போ இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். கடைனா சென்னை எக்ஸ்பிரஸ், அந்த கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க இப்போ உள்ளுக்குள்ளே என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். चिकन बीफ मटन, फ्राइड राइस चिकन बीफ मटन, कोत्तू परोटा चिकन बीफ मटन, चट्टी परोटा, डोसा, 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 मसाला डोसा, ஹோட்டல் ப்ரிப்பரேஷன்லாம் முடிஞ்சு என்னென்ன ஐட்டம்னு தெரியல, பட் நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. இப்போ என்னென்ன ஐட்டம் வச்சுருக்காங்க, யார் செஃப்பு, இதெல்லாம் அவங்க அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நமக்காக ஏற்பாடு பண்ண ஐட்டங்கள் அவங்க தான் கடையினுடைய ஓனர் காக்கா அண்ணன். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி சொன்னே மசாலா ஃபுட்டு அடிப்படையாட்டி ரெடி பண்ணி ஓகேயா. செஃப் யார்? அவங்க தான் செஃப்பா? அவங்க தான் செஃப்பு. உங்களோட பேர் என்ன? பேர் ராமு. எந்த ஊர்? புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி. சரி, மசாலா இத்தனை எடுத்து ரெடி பண்ணியிருக்கீங்களே,
இது வந்து நம்மளோட தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் ஹோட்டல் வச்சுருக்கோம் ஊரில் இருந்து. சரி. எங்களோட பாரம்பரிய ஃபுட்டு இது. சரி. எங்கள் தாத்தா எங்கள் அப்பா அப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் போய்ட்டு வந்து இதில் என்னென்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள், அப்படி சொல்லுங்கள் என்னென்னு. இது வந்து 65. சரி. இது நம்ம ஊர் ஸ்டைலில் நம்ம மசாலா போட்டு நம்ம ஊர் மெத்தடில் பண்ணியிருக்கு. ஓகே. 65. இது வந்து நம்ம ஊர் முரல். நான் வந்து கடற்கரை பக்கத்தில் இருக்கிறதுனால முரல் ஸ்பெஷல் நம்ம ஊரில். சரி சரி. அதனால இங்கே வந்து நம்ம முரல் குழம்பு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு ரெகுலராக நம்ம வந்து ஃபிஷ் முரல் கொடுத்துருக்கோம். சரி. இது முரல் மீன் குழம்பு. முரல் மீன் குழம்பு. சரி சரி. இது வந்து நம்ம கேரளா கஸ்டமரும் நம்ம தமிழ்நாடு கஸ்டமரும் ஈக்குவலாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு மாதிரி தலசேரி பிரியாணி. தலசேரி பிரியாணி. இதே கேரளா தலசேரி பிரியாணியா? கேரளா தலசேரி. சரி ஓகே. இது சென்னை நம்ம ஊர் ஸ்டைல் பாய் பிரியாணி, சென்னை ஸ்டைல் பிரியாணி. சரி ஓகே. பாய் பிரியாணினா பாய் உட்காண்டாரு. சென்னை பிரியாணி. சரி. இது வந்து பீஃப் வரட்டு கேரளா ஸ்டைல். இது வந்து கேரளா ஸ்டைல் பீஃப் வரட்டு. இது வந்து பீஃப் ஃப்ரை, கேரளா ஸ்டைல் பீஃப் ஃப்ரை. சரி. இது வந்து நம்ம செட்டிநாடு ஸ்டைல் காரக்குடி. கருவேப்பிலை, பச்சை மிளகா, மிளகாத்தூள் போடாமல் கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நம்ம ஊர் அளவில் வச்ச சிக்கன் செட்டிநாடு. சரி சரி. அது வந்து நம்ம செட்டிநாடு ஸ்டைல் நண்டு. சரி. சேம் நம்ம செட்டிநாடு ஸ்டைல் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு செட்டிநாடு நண்டு பண்ணியிருக்கு. சரி. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 65 நம்ம கடை 65 ஸ்பெஷல். நம்ம சென்னை எக்ஸ்பிரஸில். சரி. ஸ்பெஷல் 65. அது வந்து நம்ம பரோட்டா நம்ம ஊர் ஸ்டைலில் வந்து மதுரை ஸ்டைல் பரோட்டா போயிட்டுருக்கு. சரி. இப்போ நம்ம ரெகுலராக நம்ம ஊர் ஸ்டைல் பரோட்டா நம்ம நல்லா சாப்பிட்டா கஸ்டமர் வந்தால் அப்படி எடுத்தால் நம்ம பூ மாதிரி இருக்கணும் பரோட்டா அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கு. சரி சரி, சந்தோஷம். இங்கே எதோ வச்சுருக்கீங்களே, என்னன்னு தெரியல. சட்டி பரோட்டா. இதுக்கு பேர் சட்டி பரோட்டாவா? ஸ்பெஷல். மலபார் ஸ்பெஷலா அது? சட்டி பரோட்டா. சரி சரி. இதில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு? பரோட்டா கீழே பரோட்டா வச்சு. சரி. நம்ம சிக்கன் குருமா சால்னா ஊற்றி 65 வேற லெவலில் இருக்கு. அது சாப்பிட சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் செம இதாக இருக்கும். சாப்பிட ரொம்ப லைக் பண்ணுவாங்க சாப்பாடு. சரி சரி சரி. எப்படின்னு இருக்குது சாப்பாடு? நல்லா இருக்குது. அதாவது நான் வந்து தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் லோக்கல் கடையில் எப்படி சாப்பிடுவோம், சரி, அதே நம்ம ஊர் டேஸ்ட்டு வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா இருக்குது. சரிண்ணா. புரோட்டா எனக்கு பிடிச்ச மதுரை புரோட்டா. சரிண்ணா. இந்த சிக்கன் குழம்பு நல்லா இருந்தது. அப்புறம் தோசை, இந்த மீன் குழம்பு. சரி. செட்டிநாடு ஸ்டைலில் காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு? தோசைக்கு மீன் குழம்புக்கும் அருமையாக இருக்குது. சரி. இந்த காம்பினேஷனே வந்து தோசைக்கு வந்து மீன் குழம்பு சாப்பிடுவேன். சரி சரி. ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன், நல்லா இருந்தது. சரிண்ணா. நல்லா பெப்பர் தோசை நல்லா முருகலாம செட்டிநாடு தோசை மாதிரி, கறி தோசை மாதிரி இருக்கு. தோசை நல்லா நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி அது மாதிரி நண்டு, நண்டு ஃப்ரை, சிக்கன் இருக்கு. நம்ம இங்கே வந்து அடாப்ட் ஆனது கேரளா ஃபுட்டும் அடாப்ட் ஆகிருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அதில் தலசேரி பிரியாணி நம்ம ஃபேவரேட் ஃபுட்டு. சரி சரி. அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஃபுட்டு நம்ம வீட்டில் சாப்பிட்ட மாதிரி. சந்தோஷம்ண்ணா. சந்தோஷம். ஊரில் சாப்பிட்ட மாதிரி ஒரு நல்ல ஃபுட்டு, எல்லாமே திருப்தியாக இருக்குது. சரிண்ணா, ஓகேண்ணா. நண்டு கிரேவி கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சுட்டாங்க. முதல்ல இட்லி செய்ய வேண்டும். சூப்பராக நல்லா காரமாக சூப்பராக இருக்காங்க. நண்டு நல்லாயிருக்கும். 65 கையில் அமுக்கையில் உடையுது. இப்படி தான் இருக்கணும். 65 பொறுத்தவரை சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு எல்லாம் இதமாக இருக்கும். வந்து சிக்கன் கிரேவி வித்து கருவேப்பிலை போட்டு அரைச்சி போட்ட சிக்கன் கிரேவி, அதை டேஸ்ட் பண்ணுவோம். இந்த சிக்கன் கிரேவி ஒரு வித்தியாசமான டேஸ்ட் அது. அவர் சொன்னாப்புல சொல்லையில் இது வந்து கருவேப்பிலை போட்டு வேறு மாதிரி நாங்கள் செஞ்சோம், எங்களுடைய ஓன் மசாலா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அதே மாதிரி தான் இருக்குது, ஓன் மசாலான்னு நினைக்கிறேன். பட் நல்லா இருக்கும், சாப்பிட்றது நல்லா இருக்கும். சட்டி பரோட்டா வேட்டை ஆம்லேட் வந்து இது வந்து ஆஃப் ஆயில், அது பேர்
புரோட்டா போட்டு ஊற வச்சுருக்க குருமா சாப்பிடுவோம். அது எப்படி இருக்கு? அடிங்க கல்பு அடிங்க அடியாப்பா. ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சாப்பாடு. தமிழர்கள் கேரளா நண்பர்கள் ஒரு இணைந்து நடத்தக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டு அப்படிங்கிறனால தமிழ் உணவும் கிடைக்கும், கேரளா உணவும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம், ஏன்னா இங்கே வந்து தமிழர்கள் உணவு வந்து பற்றாக்குறை அப்படிங்கிறனால அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கேர் எடுத்து சொந்த மசாலாவில் செஞ்சுருக்காங்க. அப்படிங்கிறனால அதுக்கு ஒரு கொஞ்சம் சுவை கூடுதலாகவே இருக்குது. பட் ஓவரால் ஃபுட்டு எல்லாமே நல்ல தரமாக இருக்குது, சாப்பிடலாம். ரெஃபர் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள தகுதி உள்ள ஹோட்டல் தான் இந்த ஹோட்டலும். தாராளமாக வாங்க, சாப்பிடுங்க. நிறை குறை ரெண்டுமே அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. ஓகேயா? சாப்பிட்டுக்கிட்டு உங்கள் நிறையும் சொல்லுங்கள், குறையும் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த ஹோட்டலுடைய வளர்ச்சிக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க. ஓகே, பாய் பாய். நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வேறு வீடியோவில் உங்கள்கிட்ட சந்திப்பது உங்களிடம் விடைபெறுவது உங்கள் காலை ஃபுட் பிளாகர் ஹபீப் ரஹ்மான்.